நாகமான் தன்னுடைய எல்லா முயற்சி செய்து தன் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது எல்லாமே தோல்வியில் முடிந்த போது நம் தேவாதி தேவன் ஒரு சின்ன பெண்ணை கொண்டு தான், ஒரு சின்ன அந்த வீட்டில் இருந்த சிறிய பெண்ணை கொண்டு தான் என்ன பண்ணாரு, சுகத்தை பெறும்படியாக ஆண்டவரை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண. அந்த சின்ன பெண்ணை தான் என்ன பண்ணுது, நாகமானுக்கு சொல்றாங்க, இது போல தேவன் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறது யார் மூலமா? வேலைக்காரன் மூலமா. எந்த நதியில் அவர் முழுக்க சொல்றாரு? யோர்தான் நதியில். அந்த யோர்தான் எப்படிப்பட்ட அழுக்கு நிறைந்த யோர்தான் நதியில் போயிட்டு தான் நீ சுகம் பெறணும்னா அந்த அழுக்கு நிறைந்த யோர்தான் நதியில் தான் போயிட்டு என்ன பண்ண மூழ்கணுன்றார். ஆனால் நாகமானம் என்ன சொல்றாரு, தேவ மனுஷன் வந்து என்னை தொட்டு சுகமாக்க நினைச்ச வரல, என் தேசத்தில் நல்ல நதியெல்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் போகாம அழுக்கு நிறைந்த யோர்தான போட்டு முழு சொல்றாரு. எல்லாவற்றிலும் அவன் மனம் திரும்பும்படியாக அவனுடைய வேலைக்கார கொண்டே அவன் வேலைக்காரன் சொல்றாரு. பெருசா சொன்னா நீங்க கீழ்படுவீங்களே, சின்ன காரியம் தானே. ஆனால் அந்த சின்ன காரியம் தான் அசட்டை பண்றோம். அந்த சின்ன காரியம் சரி செஞ்சோன்னா கர்த்தர் சம்பூர்ணமான வைப்பார். இந்த நாளில் கர்த்தர் சொல்றாரு, அந்த சின்ன சின்ன காரியத்தில் என்ன பண்ணாத, தவற விடாத, அசட்டை பண்ணாத. ஏன்னா அது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் அது விருத்தி அடைகிறதுக்கும் நீ பலன் அடைகிறதுக்கும் அது தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்ன வேலைக்காரன் சொன்ன அந்த வார்த்தை கேட்டனால்தான் அவன் என்ன பண்ணான், சுகம் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்யறதுக்கு சின்ன சின்னவங்களை தான் பயன்படுத்துவார். நம்ம யாரை ரொம்ப அசட்டை பண்றோமோ அவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவன் மூலமா தான் உனக்கு சுகம் கிடைக்கும், அவன் மூலமா தான் உனக்கு அற்புதம் நடக்கும், அவன் மூலமா தான் உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். சின்ன சின்ன காரியங்களை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. இது சின்னது தான், இவங்க சிறியவர்கள் தான், இவங்க பேச்சு நான் ஏன் கேட்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மூலம் தான் நாங்கள் அற்புதம் கொடுத்தேன். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீ சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா உன்னோட துவக்கம் சின்ன சின்ன காரியத்தில் ஜாக்கிரதையா செயல்படு.